அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம எல்லாம் இங்கு இறைவனால் நமக்கு கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மாவின் நாளில் ஜும்மாவின் நன்மையை அடைய வேண்டும் என்ற ஒரு நன்மையில் நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இங்கு ஆற்றப்படக்கூடிய சொற்பொழிவின் பயன் இம்மையிலும் மறுமையிலும் இறைவன் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானான் என்று கூறி என்னுடைய ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவனால் படைக்கப்பட்ட நாம் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் அவன் அனுப்பிய நோக்கம் என்னவென்றால், அவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு இணையாக யாரையும் நாம் வைக்க கூடாது என்ற ஒரு நன்னோக்கில் இன்னும் பல விஷயங்களில் இறைவனை வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுத்த வேண்டும், நாம் எல்லாம் அவனை திரும்ப சார்தல் உள்ளது என்ற அடிப்படையில் நம்ம எல்லாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதனாக அனுப்பப்பட்ட நம்மிடத்தில் பொறுப்புதாரியாகவும் அதே போன்று அவனை வணங்க வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கிலும் இங்கே நம்மை எல்லாம் அனுப்பியுள்ளான். இன்னும் ஏராளமான இடங்களில் எவ்வளோ இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். இந்த உலக காலகட்டங்களில் ஒரு ஊர் எடுத்துக்கிட்டா அந்த ஊர்ல எத்தனையோ பள்ளிவாசல்கள் இருக்கின்றது, ஏராளமான பள்ளிவாசல்கள், எத்தனையோ வணக்க வழிபாடுகள் இன்று பெருகிக் கொண்டே இருக்கின்றது. ஆனால் அவை எல்லாம் முறையாக இறைவனை வணங்குவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறதா என்று பார்த்தால் கிடையாது. எப்படி? பள்ளிவாசல் என்றால் இறைவனை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு ஆலயமாக தான் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். பள்ளிவாசல் என்றாலே அர்த்தம் அதுதான், இறைவனை மட்டுமே வணங்கக்கூடியதுதான் பள்ளிவாசல் என்று நமக்கெல்லாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த காலகட்டத்தில் எத்தனையோ பள்ளிவாசல்களில் நாம் எல்லாம் பார்க்கலாம். எப்படி? மௌலிது என்ற பெயர்களிலும் வணக்க வழிபாடு என்ற பெயர்களிலும் இன்று எத்தனையோ ஆளும் பெருமக்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும், தன்னுடைய வயிற்று பிளப்பிற்காக மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்கூடாக பார்க்கலாம். எத்தனையோ இடங்களில், எத்தனையோ பள்ளிவாசல்களில், எத்தனையோ வணக்க வழிபாடுகளை இறைவனை அழைக்கக்கூடிய ஆலயத்தை எல்லாம் அவனுக்கு இணையாக இன்னொருவரை, அவனுடைய நம்முடைய தேவைகளை எல்லாம் இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பை விட்டுவிட்டு இறைவனுக்கு இணையாக ஒருத்தரை கற்பித்து வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நாம் பார்க்கலாம். எப்படி? குர்ஆனில் கூறப்படுகின்றது, 72வது அத்தியாயம் 18வது வசனத்தில். எப்படி தெரியுமா மக்களே? பள்ளிவாசல் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு உரியது. பள்ளிவாசல் எல்லாம் யாருக்கு உரியது? இறைவனுக்கு இணையாக ஒருத்தரை நாம் வணங்குவோமே ஆனால் அது பெயர் பள்ளிவாசலே கிடையாது என்ற அளவிற்கு நம்முடைய குர்ஆனில் கூறப்படுகிறது. எப்படி? பள்ளிவாசிகள் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. எனவே அவனை தவிர்த்து வேறு எவரையும் அழைக்காதீர்கள் என்று எத்தனையோ இடங்களில் குர்ஆனில் கூறப்பட்டு வருகின்றது. நாம் எல்லாம் அதை பார்க்கக்கூடிய மக்களாக தான் இருக்கின்றோம். ஆனால் இன்று நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது தெரியுமா? இன்று மௌலிது என்ற பெயரில் இறைவனை வணங்கக்கூடிய பள்ளிவாசல்களை கேலி கூத்தாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்படி? நாகூர் தர்காவை பார்க்கலாம். நாகூர் தர்காவில்
சந்தனக்கூடு தூக்கும் பொழுது திரையுலக நடிகர்கள் எல்லாம் போவார்கள், ஆட்சியாளர்கள் எல்லாம் போவார்கள். அதனை எல்லாம் திரையுலகில் காட்டுவார்கள். எப்படி தெரியுமா? நாகூர் தர்காவில் சந்தனக்கூடை எடுக்கின்றார்கள், கொடியேற்றுகின்றார்கள் என்றெல்லாம் அதை மிகவும் பரபரப்பாக அதில் நடிகர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள், ஆட்சியாளர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். இது போன்று பல்வேறு திரையுலகில் செய்தியாக வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் கண்கூடாக பார்க்கலாம். ஆனால் மார்க்கத்தில் அதை காட்டித் தந்த ஒரு வழிமுறையா என்று பார்த்தமையானால் கிடையவே கிடையாது. அல்லாஹ் ரப்பல் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டானே, உமை ஈஸ்வரிக்கு பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமுல்லாஹி அலைஹில் ஜன்னah. யார் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டாரோ, அல்லாஹ் இணை வைக்கிறார்னா என்ன? அவனை மட்டுமே வணங்கி அவன் காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையில் நாம் நடந்து இந்த உலகத்தில் பயணித்தமையானால் நாம் எல்லாம் இறைவழியில் செல்லக்கூடிய மக்கள். ஆனால் அவனுக்கு இணையாக அவனுக்கு இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் இன்னொருத்தருக்கும் இருக்கின்றது. அவரிடத்தில் கேட்டால் நம்முடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகிவிடும் என்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருந்தால் நாளை மறுமையில் நம்முடைய நிலை எந்த நிலைமையில் இருக்கும் என்று நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். நாளை மறுமையில் நம்முடைய கேள்விகள், இறைவனுடைய கேள்விகளுக்கு நம்முடைய பதிலில் என்னவென்று இருக்கும் என்று நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த உலகிற்கு அருக்குறையாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாம் எப்படி இந்த ஆளின் பெருமக்கள் புகழ்கிறார்கள், அவர்களை எந்த அளவில் இறைவனுக்கு இணையாக வைத்து புகழ்கிறார்கள். எப்படி? முதல்ல அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகத்திற்கு எப்படி அனுப்பப்பட்டார்? தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மெசேஜ் எந்த அளவில் சொல்லக்கூடிய வார்த்தை தெரியுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உங்களுடைய இறுதி தூதர் என்று குர்ஆனில் கூறப்படுகிறது. இறுதி தூதர் தான். ஆனால் அல்லாஹ்விற்கு இணையாக அவரை புகழ வேண்டும் என்று எந்த இடத்திலும் குர்ஆனில் காட்டித் தரப்படவில்லை. அல்லாஹ்வின் தூதரே அந்த காலத்தில் சஹாபாக்களிடம் தான் சொல்வார்களாம். எந்த அளவில் தெரியுமா? மக்களே, என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள், என்னை இறைவனின் அடியான் என்று குறிப்பிடுங்கள் என்றெல்லாம் சஹாபாக்களிடம் சொல்வார்கள். ஆனால் இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எப்படி தெரியுமா? இன்று இறைவனை, அதாவது தொழக்கூடிய வணக்க வழிபாடான இடத்தில் பள்ளிவாசல்களில் ஆளின் பெருமக்கள் மார்க்கத்தை அறிந்தும் அதனை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடிய ஆளுங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்று மக்களை எந்த அளவில் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய வயிற்று பிளப்பிற்காக தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வகையில் மௌலிது என்று ஒன்றை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். அதை எப்படி ஓதுகின்றார்கள்? சினிமா பாடல்களை அதை டப்பிங் செய்து அந்த சினிமா பாடலுக்கு ஏற்ற போல் தன்னுடைய பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார், மௌலிதை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். எப்படி? அல்லாஹ்வின் தூதரே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எப்படி தெரியுமா? என்னை வணங்கக்கூடாது, என் காலில் விழக்கூடாது, எனக்கு சிலை வைக்கக்கூடாது என்றெல்லாம் இன்னும் பல்வேறு இடங்களில் பல விதங்களில் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் இன்று நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கின்றது? அல்லாஹ்வின் தூதரை புகழதான சொல்லி இருக்குது மார்க்கத்துல. அல்லாஹ்வின் தூதரை நாங்க புகழதான செய்கிறோம், இதுல என்ன தவறு இருக்கு என்றெல்லாம் கேட்கக்கூடிய ஆளின் பெருமக்கள் இருக்கின்றார்கள். எப்படி அல்லாஹ்வின் தூதரை புகழ சொல்லி இருக்கின்றது என்றும் நம்முடைய திருக்குர்ஆனில் கூறப்படுகின்றது. அப்பேற்பட்ட இந்த மார்க்கத்தில் அனைத்தையும் அறிந்த மார்க்க அறிஞர்கள், ஆலிம்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் மக்களிடத்தில் மார்க்கத்தை எப்படி கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எடுத்து பாருங்கள். நாகூர் தர்காவில் சந்தனக்கூடு, இன்னும் பல்வேறு பள்ளிவாசல்களில் மௌலிது என்ற பெயரில் சினிமா மெட்டிகளில் மௌலிதை ஓதி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் கேட்டுக் கொண்டிருப்போம், பார்த்து கொண்டிருப்போம். இதெல்லாம் மார்க்கம் நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கிறதா?
இது போன்ற எந்த வணக்க வழிபாடுகளையும் மார்க்கம் நமக்கு கற்றுத்தரவில்லை. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், மரியமின் மகனாகிய ஈசாவை கிறிஸ்தவர்கள் எல்லை மீறி புகழ்ந்ததை போல் என்னை நீங்கள் புகழாதீர்கள். மார்க்கத்தில் எப்படி குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர், என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள் என்றுதான் நமக்கெல்லாம் ஒரு அறிவுரையாக சொல்லப்படுகிறது. நான் அல்லாஹ்வின் அடிமைதான், எனவே என்னை அல்லாஹ்வின் அடிமை என்றும் அல்லாஹ்வின் தூதர் என்றும் என்னை அழையுங்கள் என்றுதான் அல்லாஹ்வின் தூதர் நம்மளுக்கு கற்றுத் தருகிறார்கள். இது போன்று பல்வேறு இடங்களில் என்னை நீங்கள் ஒரு வணக்க வழிபாடு படக்கூடிய இடங்களில் வைத்து என்னை புகழ்ந்து கொள்ளுங்கள், மௌலிதை ஓதுங்கள், எனக்காக இது போன்ற பல வணக்க வழிபாடுகளை செய்யுங்கள் என்றெல்லாம் நம்மளுக்கு கற்றுத்தரவில்லை. ஆனால் இன்று அன்றாடம் பார்க்கக்கூடிய எல்லா இடங்களிலும் மௌலிது என்ற பெயரில், இணை வைப்பு என்ற பெயரில், ஷிர்க் என்ற பெயரில் எத்தனையோ பள்ளிவாசல்களில் மௌலிதை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து காட்சியையும் பள்ளிகளில் மட்டுமல்ல இருக்கக்கூடிய ஒரு சில வீடுகளிலும் இருப்பார்கள். எப்படி தெரியுமா? இது முன்னோர்கள் காலமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய வழிபாடு அல்லவா, இதை நாம் எப்படி விடுவது என்றெல்லாம் அந்த காலத்து ஆட்கள் கேட்கக்கூடிய ஆட்களும் இந்த காலத்தில் இருக்கின்றார்கள். இது போன்று பல்வேறு வீடுகளிலும் பல்வேறு பள்ளிவாசல்களிலும் இந்த மௌலீது என்ற ஒரு கேடு கட்ட ஒன்றை ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்று அந்த மௌலீது என்ற பெயரில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே நாளை இமாம்கள், அந்த ஆளும் பெருமக்கள் இன்று ஓதுகிறார்கள், நாளை மறுமையில் கேட்கப்படும். அவர்களிடத்தில் எந்த பதிலும் இருக்காது. காரணம் என்னவென்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் கூறியது போன்று, அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்ததை போன்று, அல்லாஹ்வின் தூதர் சொல்லியதை போன்று, யார் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டாரோ அவருக்கு இறைவன் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். எப்படிப்பட்ட வார்த்தை, சிந்திச்சு பாருங்க. இந்த உலகத்துல வாழும்போது சொர்க்கத்திற்காக நோன்பு நோக்கிறோம், ஃபஜ்ருக்காக எழுந்துச்சு தூக்கத்தையும் உதறிவிட்டு வரக்கூடிய நாம் எல்லாம் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம், தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம், இறைவனை அதிக நேரம் நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்திருப்போம். ஆனால் எந்த ஒரு நொடியில் நம்மை நரகத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு வார்த்தையை, அல்லாஹ்விற்கு இணையாக நாம் இணை கற்பித்து விட்டோமே ஆனால் நாளை சொர்க்கத்தை இறைவன் நமக்கு தடை செய்து விட்டான். இது போன்ற வசனங்கள் எல்லாம் நமக்கு கேட்கும் பொழுது எப்படி இருக்கின்றது? ஆகவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது இது போன்ற இறை வைப்பான காரியங்களில் நாம் மூழ்கி விடாமல், இறைவன் காட்டி தந்த பாதையின் அடிப்படையில், அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த வாழ்க்கையின் அடிப்படையில் நாம் நடக்கக்கூடிய மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானார் என்று கூறி என்னுடைய ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். சகோதர சகோதரி, இன்று பரவலாக காணக்கூடியது ஒரு விஷயத்தை எல்லாம் கண்டுகொண்டுதான் இருக்கின்றோம். எந்த அளவில் என்றால், மௌலிது என்ற பெயரில் மக்களை நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு செயல்களை எல்லாம் இன்று எத்தனையோ இடங்களில் ஆலயம் பெருமக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி செய்யக்கூடிய இந்த வேளையில் மௌலிதுகள் என்றாலே மார்க்கத்திற்கு முரணானவைதான் என்று நாம் எப்போதுமே இந்த சத்திய தௌஹீத் பிரச்சாரத்தின் மூலம் நாம் எல்லாம் மக்களுக்கு எடுத்துரைத்து கொண்டே இருக்கின்றோம். இது போன்று நாம் சத்தியத்தை எடுத்துரைக்க ஆலிம் பெருமக்கள் எல்லாம் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், தௌஹீத்வாதிகள் வந்து விட்டார்கள், அவர்கள் வந்தாலே இந்த இணை வைப்பை பற்றிதான் பேசுவார்கள், அவர்கள் வந்தாலே இந்த ஆளுங்களை வைத்துதான் குறை கூறுவார்கள், அவர்கள் வந்து விட்டார்கள், இதற்கப்புறம் மக்களிடத்தில் கொண்டு எங்களை பற்றி எல்லாம் குறைதான் பேச போகிறார்கள். இது போன்ற பல்வேறு இடங்களில் எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் இந்த சத்திய தௌஹீத் இந்த எழுச்சியை நாம் கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றோம். மக்களிடத்தில் பல்வேறு மாநாடுகள்,
பல்வேறு பொதுக்கூட்டங்கள், இது போன்று பல்வேறு விஷயத்தை மக்களிடத்தில் மார்க்கத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் எத்தனையோ பல பிரச்சாரங்கள், பிரச்சனைகளை தாண்டி மக்களிடத்தில் இந்த மார்க்கத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்று நாம் எல்லாம் மிக பெரிய அளவில் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று ஆலிம் பெருமக்கள் எல்லாம் இந்த உலகத்தில் தான் அறிந்த எத்தனையோ மார்க்க செய்திகளை, உண்மை செய்திகளை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கின்றது. ஆனால் அவர்கள் தன்னுடைய சுய தேவைக்காக, சுய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு வழியில் மக்களிடத்தில் கொண்டு மௌலீத் என்ற பெயரிலும் கேடான நரகத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி தெரியுமா? பித்அத் என்று எல்லாம் நாம் ஒவ்வொரு பயான்களிலும் ஆரம்பிக்கும் பொழுது துஆவை ஓதுவோம். மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவை அனைத்துமே பித்அத். அந்த பித்அத் நாளை நம்மை நரகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடியவதாகவும் இருக்கும் என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். எத்தனையோ மௌலித் பாடல்களை எல்லாம் நாம் காது கொண்டு கேட்டிருப்போம். அந்த பாடல்கள் எல்லாம் வருவது என்னவென்றால், என் பாவங்களை எல்லாம் மன்னிப்பவரே. யாரை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை இது? இறைவனால் படைக்கப்பட்ட நம்மை போன்ற ஒரு மனிதர் தான் அல்லாஹ்வின் தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களிடத்தை பார்த்து இந்த ஆலிம் பெருமக்கள் எல்லாம் புகழ்ந்து அவரை விமர்சிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன? இது போன்று விமர்சனம் கூட கிடையாது. அவர்களை வணங்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் புகழ்கின்றார்கள். எப்படி தெரியுமா? எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவரே, எங்கள் நோய்களை எல்லாம் குணப்படுத்தக்கூடியவர்களே என்றெல்லாம் புகழ்ந்து கூறுவார்கள். இதைதான் அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்தார்கள். என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள் என்று ஹதீஸிலும் குர்ஆனிலும் எத்தனையோ பல விஷயங்களிலும் தன்னுடைய சஹாபாக்களுக்கு கூட எடுத்து வைத்திருக்கின்றார்கள். எத்தனை இடங்களில் பார்க்கின்றோம். இன்று கேடான வழியில் கொண்டு செல்லக்கூடிய ஆளுங்களே மக்களுக்கு, மார்க்கத்தை அறியாத மக்களுக்கு, அவர்களுக்கு மார்க்கம் என்ன சொல்கின்றதோ சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வழிகளை அவர்கள் காட்டுங்கள். இது போன்று பல்வேறு இடங்களில் வணக்க வழிபாடு என்ற பெயரில் மௌலீதை ஓதி மக்களை நரகத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பாவமான செயல்களிலிருந்து இறைவன் அவர்களை பாதுகாக்க வேண்டும். இன்னும் சொல்ல போகிறார் என்றால், எத்தனையோ இடங்களில் நாம் எல்லாம் இங்கே உதாரணத்திற்கு மனிதன் என்ற அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மார்க்கம் நமக்கெல்லாம் அனைவருக்குமே முழுதாக தெரிவதில்லை. கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றோம். இன்று எனக்கு மார்க்கம் முழுதாக தெரியும் என்று, முழுமையாக தெரியும் என்று நாம் சொல்ல முடியாது. எனக்கு தெரிந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிந்த விஷயம் எனக்கு தெரியாது. இது போன்ற செய்திகளை எல்லாம் நாம் கற்ற இந்த மார்க்க கல்வியை தெரியாத நபர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய ஜமாத் மிக முழுமையான நேரத்தில் இது போன்ற ஒரு மௌலீத் வழிகேடான ஒரு விஷயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடியதை கருத்தில் கொண்டு பல்வேறு இடங்களில் இந்த மௌலீதை பற்றியும், இறை வைப்பை பற்றியும், இறைவனுக்கு இணையாக வைக்கக்கூடிய ஆட்களை பற்றியும், இந்த ஆலிம் பெருமக்களை பற்றியும் இன்று பல்வேறு இடங்களில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்விற்கு அஞ்சு கொள்ளுங்கள், நாளை நரகத்திற்கு அஞ்சு கொள்ளுங்கள். இது போன்ற பல்வேறு விஷயங்களை எல்லாம் நாம் காது கொண்டு கேட்டுக் கொண்டிருப்போம், கண்ணால் பார்த்து கொண்டிருப்போம். பள்ளிவாசல் பல்வேறு இடங்களில் மௌலீதை ஓதி ஓதி இன்று மக்களை கேடுகிட்ட நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் இந்த ஆலிம் பெருமக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் மார்க்கத்தை கற்று அதை பிறருக்கு எடுத்து வைக்கக்கூடிய மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய ஜும்மாவின் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹித் தாவானாகும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி